வெல்கம் டு வேளாண் ஆர்கிடெக்ட். ஃபஸ்ட்டு மேனேஜில் போய் யூனிட் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். யூனிட் வந்து ஃபீட் அண்ட் ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸில் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். சவுத் டைரெக்ஷன் போயிட்டு அதோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் செட் பண்ணிக்கலாம். ஓகே, டபுள் எல் அழுத்தி மறுபடியும் அடிஷ்னலாக ஒரு எல் லெவல் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பிக்கப் லைன் ஆஃப் செட் கொடுத்துட்டு 10 ஃபீட் அதே 10 ஃபீட் கொடுத்துக்கலாம். ஸோ லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 லெவல் க்ரியேட் பண்ணியிருக்கு. இப்போ போய்ட்டு லெவல் 1ல் போய்ட்டு நம்ம வால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு இது 21 ஃபீட் கொடுக்கலாம். இது 28 ஃபீட் கொடுக்கலாம். அகைன் ரெக்டாங்குலர் வாலை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் ஃப்ரண்ட்லேருந்து 10 ஃபீட்டு, லெஃப்ட்லேருந்து 8 ஃபீட்டு ஆஃப் செட் வச்சுக்கலாம். ட்ரிம் பண்ணி ஜாயின் பண்ணி விட்டுறலாம். ஃப்ரண்டில் இருக்கிற அடிஷ்னல் வாலை வந்து டெலிட் பண்ணிடலாம். ஸோ மெயின் டோர் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ லோடு ஃபேமிலியில் போய்ட்டு டபுள் டோர் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ விண்டோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு வேணுன்ற இடத்துல நம்ம செட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணி மல்டிபிள் கொடுத்துட்டு 3 பார்ட்டாக வந்து டிவியேட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே செட்டாக காப்பி பண்ணி அதை மூவ் பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணி அப்படியே லெஃப்ட் சைடு உள்ள வாலில் வந்து செட் பண்ணிக்கலாம். லெவல் 1ல் க்ரியேட் பண்ண நம்ம அத்தனையும் அப்படியே காப்பி பண்ணி லெவல் 2ல் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ளோர் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஃப்ளோர் வந்து 1.5 அடி டெப்த்து. ஸோ அது வந்து ஒரு வுட் ஃப்ளோரிங் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கிடுவோம். ஸோ இப்போ 3D போய் பார்க்கலாம். கரெக்டாக வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ லெவல் 1ல் போய்ட்டு மாடல் அண்ட் காம்பனன்ட் பிளேஸில் போய்ட்டு ரெஃபரன்ஸ் பிளேன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை ஃப்ரண்ட் வால் அப்படின்னு நான் பேர் வச்சுக்கிட்டு இதில் நம்ம வந்து சில எக்ஸ்ட்ரூஷன் டிசைன்லாம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரூஷனை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரண்ட் வாலை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு விண்டோவில் வந்து சன்சைடு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். இதை அப்படியே காப்பி பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க விண்டோவுக்கும் செட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கம்ப்ளீட் ஆன முன்னாடி ஓகே கொடுத்துடலாம். இப்போ மறுபடியும் எக்ஸ்ட்ரூஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல பால்கனி வந்து நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் வாலை ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு பால்கனி ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த பால்கனியோட இந்த ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்க விண்டோ ஒட்டி இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம்.
ஓகே 3D வியூ போய் பார்க்கலாம். இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூஷன்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பேக் சைடில் இந்த வாலை ஊட்டி செட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 1 feet எக்ஸ்ட்ரூஷன். அதுமான பால்கனி வந்து 1 feet எக்ஸ்ட்ரூஷன் ஃப்ரண்ட் வாலில் இருந்து. அடுத்து வாய்ட் எக்ஸ்ட்ரூஷனை கிளிக் பண்ணிவிட்டு பால்கனியில் லெஃப்ட் சைடில் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த பக்கத்து ஓப்பன் செட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வயர் ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறேன். ஸோ லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து அந்த ஓப்பன் வந்து வேணும் பால்கனியில். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஹைட்டு வேண்டாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதோட எக்ஸ்ட்ரூஷனையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கட் பண்ணி காமிச்சிருவோம். ஓகே சவுத் வியூ செட் பண்ணிக்கலாம். கிரியேட்டில் எக்ஸ்ட்ரூஷன் போயிட்டு ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெத்தியில் ஒரு எக்ஸ்ட்ரூஷன் டிசைன். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல ரூஃபுக்கு மேலே வந்து ஒரு பர்கோலா டிசைன் வந்து செட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். 1 feet ஆஃப்செட் செட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா லைன்ஸை டெலிட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். சைடு வியூ செட் பண்ணிவிட்டு அதோட எக்ஸ்ட்ரூஷனை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவோம். டாப் வியூ செட் பண்ணிக்கலாம். டாப்பில் வந்து பர்கோலா டிசைன் போகணும். ஸோ எக்ஸ்ட்ரூஷனை வந்து செட் பண்ணிவிட்டு பிக்கப் லைன் வந்து இதில் வந்து நான் வந்து இந்த டாப் எக்ஸ்ட்ரூஷனை பிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பர்கோலா டிசைன் வந்து க்ரியேட் பண்ணலாம். இடையில காடியாக தெரியுன்றக்காக இந்த ரெக்டாங்குலர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சைடு வியூ செட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்ட்ரூஷனை வந்து டாப்பில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ டாப் வியூ செட் பண்ணிவிட்டு இந்த கார்னர்லாம் பில்லர் டிசைன் கொடுக்கணும். ஸோ அது எவ்ரி கார்னர்லேயும் நம்ம வந்து அந்த பில்லர் மண்ணை க்ரியேட் பண்ணி அப்படியே காப்பி பண்ணி எல்லா இடத்துலையும் வச்சிடலாம். ஃப்ரண்ட் வியூ செட் பண்ணிவிட்டு அதோட ஹைட்டு எக்ஸ்ட்ரூஷனை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் வந்து நம்ம வந்து சன் சைடு வந்து ப்ரொவைட் பண்ணணும். இந்த சைடில் இருக்க விண்டோவுக்காக நம்ம வந்து சன் சைடு வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஸோ அகைன் எக்ஸ்ட்ரூஷன் தான். நான் அப்படியே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி டாப்பில் இருக்க அந்த விண்டோ செட்டுக்கும் செட் பண்ணிக்கிறேன்.
எக்ஸ்ட்ரூஷன் வந்து 2 ஃபீட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஃப்ரண்டில் இருக்க இந்த டிசைனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாலை ஒட்டி இல்லாமல் வாலில் இருந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரூஷன் கொடுத்துக்கிறேன். ஓகே. மேற்கொண்டு இந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேப்பில் வந்து ஒரு டிசைன் வரும். கரெக்டாக வந்து பர்கோலாவுக்கும் இந்த பால்கனிக்கு இடையில் வந்து ஒரு டிசைனு. ஸோ எக்ஸ்ட்ரூஷன் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பால்கனிக்கு சப்போர்ட்டடாக வந்து ஒரு பில்லர் மாதிரி க்ரியேட் பண்ணணும். ஸோ லெவல் 1 போயிட்டு பில்லர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். சைடு வியூ போயிட்டு எக்ஸ்ட்ரூஷனை வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக பால்கனியோட பாட்டமில் இருக்கிற மாதிரி ஃபைனலாக கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். ஆர்கிடெக்சரில் போயிட்டு ரெயிலிங் வந்து க்ரியேட் பண்ணலாம். பால்கனியில் வந்து கைப்பிடிக்காக வந்து ரெயிலிங் வந்து க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி வந்து லெஃப்ட் சைட்லேயும் வந்து பார்த்திங்கனாக்க நமக்கு வந்து ரெயிலிங் வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ எல்லாமே க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து 1 by 1 செலக்ட் பண்ணி நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் கொடுக்கலாம். பை கேட்டகரி மெட்டீரியல்ஸ் கொடுக்கலாம். வாலில் போயிட்டு பை கேட்டகரி போயிட்டு அதுக்கு ஏதாவது கலர் மெட்டீரியல்ஸ் கொடுக்கலாம். கிரியேட் நியூ மெட்டீரியல் போயிட்டு கலர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஏதாவது கலர்ஸ் கொடுத்துக்கலாம். வால் எப்போயுமே லைட் கலர் கொடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்ளை ஓகே கொடுத்துருங்க. ஓகே. நீ எக்ஸ்ட்ரூஷன் ஃபுல்லாக வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் கொடுக்கலாம். அது பால்கனியை செலக்ட் பண்ணிவிட்டு அதுவுமே ஒரு கலர் மெட்டீரியல்ஸ் கொடுத்துடலாம். ஃபேண்டா கலர் கொடுத்துடலாம். இதோட எக்ஸ்ட்ரூஷன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டார்க் கிரே கலரில் கலர் கொடுக்கலாம். ஓகே. இந்த பர்கோலா ஃபுல்லாக இந்த டிசைன் ஃபுல்லாக வந்து ஒயிட் கலர் கொடுக்கலாம். ஃப்ரண்டில் இருக்க இந்த காலமும் வந்து ஒயிட் கலர் கொடுக்கலாம். சைடில் இருக்க இந்த சன் சைடும் ஒயிட் கலர் கொடுக்கலாம். ஃப்ரண்டில் இருக்க இந்த டிசைன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்க பார்டர் மாதிரி கொடுக்கணும். ஸோ வந்து ஹரிஜாண்டல் லைன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன் நான். இந்த ஹரிஜாண்டல் லைனை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதோட எடிட் இமேஜ் போயிட்டு வந்து 10 ஃபீட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து அது காடியாக கரெக்டாக தெரியும். ஃபைனலாக அதுக்கு கலர் கொடுக்கணும்னா வந்து டிண்ட்டில் தான் வந்து கலர் கொடுக்கணும். டாப்பில் கலர் கொடுத்தோம்னா கலர் மாறாது. ஓகே. எல்லாத்துக்கும் கலர் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு பெயிண்டிங் டூல் எடுத்துகிட்டு சைடில் இருக்க ஃபவுண்டேஷனுக்கு நம்ம வந்து அந்த சேம் கலர் கொடுத்துடலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து எக்ஸ்டீரியர் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணணும். சைட்டில் போயிட்டு மாசிங் சைட்டில் போய்ட்டு டோப்போகிராஃபி செட் பண்ணிட்டு தலை மானம் செட் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க காம்பனன்ட்ஸில் போய்ட்டு சைடில் ட்ரீலாம் வந்து செட் பண்ணிக்கலாம். லெவல் 1 போய்ட்டு கேமரா செட் பண்ணணும் ரெண்டரிங்காக. ஓகே. இந்த தலை வந்து பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது. ஸோ சவுத் வியூ போயிட்டு
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாசிங் சைடு கிரியேட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி ஃப்ளோரோட பாட்டமில் செட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பில்டிங்கோட தலை வந்து ஓரளவுக்கு கரெக்டாக தெரியும். தெரியுதுங்களா? இப்போ கேமரா வியூ செட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெண்டரிங் கொடுத்தா உங்களுக்கு கரெக்டான ஒரு நல்ல ஓரளவுக்கு தெளிவான பிக்சர் கிடைக்கும். ஸோ நம்ம பில்டிங்கை சுற்றி நம்ம காம்பவுண்ட் வால் ப்ரொவைட் பண்ணோம்னா காம்பவுண்ட் வால் ப்ரொவைட் பண்ணலாம். ஹைட் வந்து 5 ஃபீட் கொடுத்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.